நாங்க டர்க்கில இருக்கும்போது பாம் பிளாஸ்ட் ஆச்சு அங்காரால. டிராப் ஜோன்ல எந்த ப்ராப்ளம்ஸும் இல்ல. நாங்க சேஃபா தான் இருந்தோம். டெல்லியில வந்து இஸ்தான்புல்ல வந்து எங்களுக்கு இந்தியன் எம்பசி வந்து எங்களை பார்த்தாங்க. அண்ட் ஹியர் எங்களை டெல்லியில வந்து தமிழ்நாடு ஹவுஸ்ல இருந்து வந்து எங்களை பத்திரமா இங்க கூட்டு வர வச்சாங்க. நாங்க இங்க சேஃபா வந்துட்டோம். தேங்க்ஸ் டு இந்தியன் கவர்மெண்ட். எல்லாருமே எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா தான் கொடுத்துருக்கோம். நாங்க பிராக்டிஸ் பண்ணதை நாங்க நல்லபடியா செஞ்சுட்டு வந்திருக்கோம். எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஃபுட் அகாமடேஷன், ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருந்தது. என் பேர் சாண்ட்ரா. அங்க வந்து ரூம் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட் அகாமடேஷன் எல்லாமே நல்லா தான் கொடுத்திருந்தாங்க. எந்தவித பிரச்சனையும் ஏற்படலாங்க. ஆக்சுவலி சேம் ஸ்லீவ் இல்லாதனால அந்த பிரச்சனைனால எங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. ஆக்சுவலி நாங்க கேட்டோம் ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் வந்து கேட்டோம். அதுக்கப்புறமா கொடுத்து விடுறேன்னு சொன்னாங்க. அதனால தரவே இல்லை. அதனால டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு மெடலா போச்சு. இந்தியன் கோச் அதை கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனா எந்தவித இதுவும் எடுக்கலாங்க. அதுக்கு பதில் வந்து எங்க டியூட்டி வந்து உங்களை கோச் பண்றது தான். ட்ரெஸ் எடுக்கிற ஆள் வந்து அந்த ஆள் தான் பாப்பாங்க. அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னாங்க. மேனேஜர் கவர்மெண்ட் SGF என் பேர் அஜித் குமார். அண்டர் மெட்லி கோல்டு, அண்டர்ல பிரான்ச் மெடல் அடிச்சிருக்கேன். அங்க ஒரு பிரச்சனை இல்லை. நல்லா தான் ஈவெண்ட் எல்லாம் நடந்துச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எங்களுக்கு வந்து எங்களுக்கும் வந்துச்சு. ஆனா நாங்க வந்து இந்தியா அப்பர் போட்டு தான் நாங்க வந்து ரிலே ஆகணும். ஆனா ஓடி கோல்டு அடிச்சிட்டோம். ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ரெக்கார்டும் மிஸ் ஆயிருந்துச்சு. ஒரு செகண்ட்ல ரெக்கார்டு மிஸ் ஆயிருச்சு. அது ஒன்றும் பிரச்சனை சார். அது உண்மைதான் சார், உண்மைதான். நாங்க வந்து கேட்டோம். நாங்க வந்து அதெல்லாம் எங்களுக்கு விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக துருக்கி சென்ற தமிழக வீரர்கள் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நேரடி காட்சியினை பார்த்தோம். இதுகுறித்த செய்தியினை பிறகு விரிவாக பார்க்கலாம்.